சார் இப்போல்லாம் ஷார்ட்ஸுன்ற பேரில் ரொம்ப வல்கராக பண்ணிகிட்ருக்காங்க. கருத்து சுதந்திரன்றது வந்து எப்படி வேணால் இருக்கலான்றதுக்கு வந்து இவங்க ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு தண்ணி அடிக்கிறதெல்லாம் வந்து ஷார்ட்ஸாக போடுறாங்க. ஒரு இதுவான ஒரு நான் அக்செப்டபிள் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸாக போடுறாங்க. இவங்க அது மாதிரி, இவங்க இது மாதிரி ஒரு கிஸ்ஸிங் சீன் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ண வேண்டியதெல்லாமே வந்து ஷார்ட்ஸு என்னோடய உரிமை நான் பண்ணுறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நாங்கள் சொன்ன வச்சுக்கோங்களேன், எங்களை வந்து பூமர்னு சொல்கிறீங்க, கிளிஞ்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ வேறு யார் தாங்க சொல்கிறது? இப்போ நீங்கள் என்ன வேணால் பேசலாமா? ஒருத்தர் நடு ரோட்டில் வண்டியை விட்டுட்டு போனால் அதை கேட்க தானே செய்வான். மற்றவங்களுக்கு இடிக்கும்னு சொல்லிட்டு ஏன் சுதந்திரம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியுமா? அதே மாதிரி தான் நீங்கள் போடுற ஷார்ட்ஸோ எந்த ஒரு ரீல்ஸோ மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குங்க. முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப கேவலமாக இருக்காது. இப்போ அதை பார்த்து பசங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. சின்ன பசங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவங்க மனசில் இது கரெக்டுன்னு ஒரு மனசு தோணிடுச்சுன்னா இது வந்து ஒரு கெடுதலான ஒரு சமுதாயத்தை கூட்டின்னு போய் விட்டுடும். ஸோ அதனால் வந்து இப்போ அக்கா ஷார்ட்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து அது நாங்கள் சொல்லி அது கொஞ்சம் இதுவாச்சு. இப்போ அதுவே வந்து வேறு ரூபமாக வந்திருக்காது. ஸோ கொஞ்சம் சென்சிபிளாக இருங்க. கொஞ்சம் சமுதாய அக்கறையோடு நீங்கள் போடுங்க. நாங்கள் உங்களை வேணான்னு சொல்லலை, உங்கள் சுதந்திரத்தில் நாங்கள் கையை வைக்கல. பட் ஆனால் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் அதை பண்ணுங்கன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போது இந்த ஷார்ட்ஸில் வந்து என்ன வேணால் வந்து வீடியோ பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் யாரையும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்கள் பசங்க உங்களை மாதிரியே ஒரு வீடியோ பண்ணும்போது அந்த வழி உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பண்ணும்போது என்னை யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் பையன் வந்து இதே பார்த்துட்டு அப்பா அம்மாலாம் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனும் இதே மாதிரி பண்ணும்போது அது தப்புன்னுட்டு உங்களுக்கு தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களால் திருத்த முடியாது. அவங்க வேறு ஏதோ ஒரு லைனில் போய் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் மாற்றிக்க